49 வருஷம் தான் வாழ்ந்தாரு. ம். ஆனா அதுக்குள்ள அவர் நிறைய சாதிச்சுட்டு போயிட்டாரு. எந்த ஜென்மத்துல என்ன கொடுத்து வச்சுமோ அவருக்கு மகளா பிறந்தமேனு 100 படம் ஒண்ணா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே நடிச்சிருக்காங்க. ஆமா. ஒரு கல்யாணம் ஆன விஷயம்லாம் தெரியாது. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு மதுரை மாமா வந்து கோச்சிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒண்ணும் கிடையாது. கோவமே பரவாயில்ல நீ ஏத்துக்கிட்டாங்க. மைனி ஊர்ல எப்படி இருக்கா, பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லாதன்னா சொல்லிட்டார். அதுல தெரிஞ்சதுதான் அம்மாவுக்கு. என்ன சொல்றீங்கன்னு அவரு ஒய்ஃபை பத்தி தான் கேட்டேன்னு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. ஒரே வீட்டில் தாங்க இருந்தாங்க, ஒத்துமையா இருந்தாங்க. எங்க அம்மா வந்து மதுரம்மாவோட ஓன் சிஸ்டர். வெளியில யாராவது உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா நாங்க மதுரம் தான் சொல்லுவோம். எங்க அம்மா பேர் சொல்லவே மாட்டோம். நாங்க வந்து 7, அங்க ஒரு 4, 7 நாள் 11 பேர் அப்பா. மதுரை மாமாவுக்கு பிறந்த குழந்தை தான் இறந்துச்சு. அம்மா கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாரு. சும்மாரியா பசங்கள்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசல் என்ன அம்மான்னு கேட்கக்கூடாது. அந்த பழக்கம் இன்னும் இருக்கு எங்களுக்கு. சேர்த்தே வைக்க எல்லாத்தையும் தர்மம் தான் பண்ணாரு. அம்மா வணக்கம். வணக்கங்க. என்எஸ்கே ஐயாவுடைய மகள் இங்க சென்னையில இருக்காங்க அப்படின்றதே பல பேருக்கு ஆச்சரியம் தான். ஐயா மறைஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆக போகுது. அந்த பேர் வந்து எல்லாருக்குமே பரிச்சயம். இந்த தலைமுறையில கூட என்எஸ்கே அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த 3 எழுத்து வந்து எல்லாருக்குமே பரிச்சயமா இருக்கு. அவர் மறைஞ்சு இத்தனை ஆண்டு காலமும் மக்கள் மனத்துல வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின் போது ஒரு மகளா எவ்வளவு பெருமையா இருக்காது? கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த ஜென்மத்துல என்ன கொடுத்து வச்சுமோ அவருக்கு மகளா பிறந்தமேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. சினிமாக்குள்ள அப்பா வரும்போது வந்து இந்த காமெடி ட்ராக்கை அவரா சூஸ் பண்ணாரா இல்லை எப்படி அமைஞ்சது அது? அவர் சின்ன வயசுலேருந்தே காமெடி பண்ணுவாராங்க. ஒரு 4-5 வயசுலேருந்து வீட்டில் எங்கள் அத்தைங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணி எங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி. அது அப்படியே வளர்ந்து வந்து நாடக கம்பெனி பக்கத்துலேயே அங்கே தானே போய் சோடா வித்துட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பலூன் வியாபாரம், சோடா நிறைய பண்ணியிருக்காரு சின்ன வயசுல. நிறைய பண்ணுவார். அந்த காமெடிங்கிறது அவர் கூடவே அவர் பிறந்தது. அதனால் அவர் கண்டிப்பாக அது இன்பான் அவருக்கு. ஸோ அது அவரோட பர்சனல் விருப்பம் தான். அவர் சினிமாக்குள்ள காமெடியா வரணும் அப்படின்றது விருப்பம் இல்லை, அவரோடயே அது வளர்ந்துருச்சு. அந்த காமெடிங்கிறது அவர் உடம்புலையோடையும் வளர்ந்துருச்சு. அவரை தனியாக அந்த காமெடி தனியாக பார்க்க முடியாது. சிலர்லாம் அவரை பார்க்கும்போதே சிரிப்பாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். அவரோட நாங்கள் வெளியூர்லாம் அடிக்கடி போவோம். போயிட்டே இருக்கும்போது அவர் சின்ன கிராமமாக அது மாதிரி ஏதாவது தாண்டும் போது அங்கே நிறுத்திடுவாங்க வண்டியை. அப்போ அந்த காரை நிறுத்தின உடனே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவார். அப்படி பார்ப்பார், கொஞ்சம் உத்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஐயோ நீங்களா அப்படின்னு. அப்படி சொல்லி பரவி எல்லாம் நிறைய கூட்டம் வரும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கிராமங்களையும் பார்க்க முடியாது, அந்த ஒரு ஆளுங்களையும் பார்க்க முடியாது. அவங்க எல்லாருமே என்ன பேசுகிறாருன்னு தெரியாமலே சிரிச்சிட்டே பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சின்ன வயசுல அப்பா நிறைய வேலைகள் பார்த்துருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ரொம்ப வறுமையிலேருந்து வந்த ஒருத்தர் தானே அவர்? கண்டிப்பாக. ஹோட்டல் வச்சுருந்தாங்க தாத்தா பாட்டி எல்லாம். அதில் அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஹோட்டல் மாதிரி. இவர் மட்டும் பக்கத்தில் நாடகம் பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே போய் சோடா எல்லாம் கொடுத்து இது பண்ணி அப்படி இருந்து அவருக்கு இந்த நடிப்பு மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் முன்னோடிகள்ல ரொம்ப முக்கியமானவர் வந்து என்எஸ்கே ஐயா. ஆமாம். ஏன்னா அவ கிட்டத்தட்ட சினிமா இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்த்த பல ஜாம்பவான்கள் எல்லாருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆசானா இருந்திருக்கிறாரு ஆரம்ப காலத்துல இல்லையா? இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஆசானா இருந்தவர் அவர். 49 வருஷம் தான் வாழ்ந்தாரு. ஆனா அதுக்குள்ள அவர் நிறைய சாதிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் பேசுறோம் அவரை பத்தி. அது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். நகைச்சுவையில வந்து சமூக சீர்திருத்தங்களை பத்தி பேசணும், சமூக கருத்துக்களை பேசணும் அப்படின்றது வந்து அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அது அவரே உண்டு பண்ணதான் நினைக்கிறேங்க. பட் எல்லாம் இதில் ஒரு சர்ச்சை கூட வந்தது. அப்படி அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு காமெடிக்கும் ஒரு அர்த்தம் அப்பா வந்துக்கு
அதை மாதிரி தான் பண்ணணுமா, ஏன் மற்றதெல்லாம் காமெடி இல்லையான்னுலாம் கேட்டாங்க. இல்லை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அப்பா இந்த மாதிரி பண்ணாங்க. அதில் ஒன்றுத்துலேயும் மீனிங் இருக்கும். இந்த எல்லா காமெடியிலயும் முடிக்கும் போது ஏதாவது ஒரு ஒரு சோஷியல் முடிக்கும்போது மெசேஜ் இருக்கும் ஒரு கண்டிப்பா. அறிவுரையோட தான் முடிப்பார். அவர் எந்த இடத்துலையுமே லேடிஸை இழிவுபடுத்தினதே கிடையாது. அதுக்கு லாஸ்ட் வர அப்பா அது மாதிரி அம்மா அதுக்கு அவருக்கு ஈடு கொடுத்து இருந்தாங்க. இவர் பண்ணுற தர்மத்துக்கு அவர் பாக்கெட்டில் எப்பவும் பணம் இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க அவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே, ஆஃபீஸு அது இதுன்னு. அதனால் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருக்கு தர்மம் பண்ணுறதுக்கு மட்டும் பாக்கெட்டில் எப்பவும் பணம் இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க. இப்போ நீங்க நகைச்சுவையில வந்து சமூக கருத்துக்களை பேசுறத பத்தி சொன்னீங்க, அவருக்கு இருந்துச்சு அது பண்ணாருன்னு. பாடல்கள்லயுமே நிறைய அதை வெளிப்படுத்தி இருப்பாரு இல்லையா? பாடல்கள் நிறைய பாடல்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆமாம். இப்ப அது இன்னும் அந்த 1ஆம் தேதி சம்பளம் வந்து அது இப்போ வரைக்குமே அது ட்ரெண்ட் ஆமாம் இல்லையா? ஆமாம் அது ஏன்னா ஆமாம். சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நம்ம காசுலாம் 10 நாள் கூட இருக்க மாட்டேங்குது. இஎம்ஐ அது இதுன்னு மொத்தமா போண்டி ஆயிடுது நமக்கு. முன்ன தான் 1லேருந்து 20, இப்போல்லாம் 1லேருந்து 5ஆம் தேதி. 5ஆம் தேதி இஎம்ஐ எல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா 6ஆம் தேதியில திண்டாட்டம் தான் நமக்கு. ஆமாம். பட் ஆனால் அப்போவே பாடினார் அவர் கரெக்டாக. இந்த உண்டியலை குலுக்கி பார்க்கறது. இல்ல நம்ம யோசிச்சு பார்த்தா நாங்களே ஓ, செஞ்சோம். நீங்களே பண்ணிருக்கீங்களா? உண்டியல் அப்பா அப்பா பாடினது ஞாபகம். அந்த மாதிரி அது எல்லாமே. அதில் இந்த நேற்று புக்கில் படித்தார். இந்த சிரிப்பு பற்றி எப்பவுமே உடுமலை நாராயண கவி தான் பாட்டு எழுதுவார். இப்போ மருதகாசி எழுதியிருந்தாராம். அவர் ஒன்று ஒன்றா எழுதிட்டு கடைசியில் இது சங்கீத சிரிப்புன்னு முடிச்சிட்டாராம். இது அவர் எப்படி முடிக்க போகிறாருன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தா அவர் சுதியோடு சிரித்து காமிச்சாராம். அது மருதகாசி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த பாட்டும் நல்லாயிருக்கும், சிரிப்பு சிரிப்பு பாட்டு அப்பா. இருக்கும். அப்புறம் விஞ்ஞானத்தை விளக்க போகிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கம்ப்யூட்டர், அதெல்லாம் எப்படி அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அது சொன்னது எல்லாமே வந்து இப்ப நடந்திருக்கு. மிஷின்ஸ் பத்தி, கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பேசினது. நமக்கே இப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் பற்றி தெரிய வருது. அது எப்படி செஞ்சார் என்னன்னு தெரியல. ரொம்ப முற்போக்குவாதி. ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசல் என்ன அம்மான்னு கேட்கக்கூடாது. அவன் போன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த பழக்கம் இன்னும் இருக்குது எங்களுக்கு. யாராவது ஓ, வந்து நீங்களும் தொடர்ந்து அந்த வழக்கம் ஏதோ உங்களுக்கு? வெளியில் வந்து எதாவது கேட்டால் ஃபோனு சொல்ல பயமாக இருக்கும். அப்போ திட்டுவார். அப்போ திட்டுவாங்க. யார் அது? போன்னு சொன்னால் காதில் விழுணும். யார் அது அப்படிமா? இல்லை இல்லை இல்லை, அவன் வேறு எதுவாக இருந்தான்னா அவனுக்கு என்ன வேணும் கேட்டு அனுப்புங்க அப்படின்பாரு. தர்மம் நிறைய பண்ணுவார். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் தர்மம் பண்ணுறது நிறைய பண்ணுவார். தமிழ் சினிமாவில் வந்து இந்த நட்சத்திர தம்பதிகள் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களும் இவங்களோட முன்னோடி வந்து என்எஸ்கே ஐயாவும் மதுரம்மாவும் தான். ஆமாம். 1940கள்லயே அதுவுமே 100 படங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விஷயம். 100 படம் ஒன்றா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே நடிச்சிருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் வரை அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கு கின்னிஸில் வந்திருக்கு அப்பா அம்மாவோட பேர். இது மாதிரி இந்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் தான் எனக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து சொன்னார், அம்மா அப்பா அம்மாவோட பேர் கின்னிஸ் புக்கில் வந்திருக்கு, ஸோ நீங்கள் வந்து கின்னிஸ் புக் ஹோல்டர் அப்படின்னாரு. அப்படிங்களா? நான் அப்போ அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்கம்மா, இந்த எடிஷன் அப்படின்னாரு. நான் வாங்கலை, பட் வந்திருக்கு. திரு எம்ஜிஆர், திரு சிவாஜி கணேசன் அவர்கள், தங்கவேலு, எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை, ரொம்ப ஆசை. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அவர் ஒரு ஆமாம், மூத்த அண்ணன் மாதிரி இல்லையா? இதுவாக இருந்தார், முன்னோடியாக இருந்ததுனால ரொம்ப மரியாதை அவர்கிட்ட. மதுரம்மாவை அவர் திருமணம் பண்ணும்போது முதல் திருமணத்தை வந்து அப்பா ஆமாம், மறைச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க கல்கட்டாவில் ஆக்ட் பண்ண போயிருந்தாங்க. அப்போ இவங்க துருன்னு இருக்கவும் அவர் உடனே பார்த்துட்டு எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா ஷூட்டிங்ல அந்த முன்னாடிலாம் வந்து தாலி கட்டுன்றது வந்து சும்மா அது காட்ட மாட்டாங்க, அப்படி இருக்கும். இந்த நிஜமாவே தாலி கட்டுற அங்கதான் நடந்துச்சு கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படி நடந்தது. அது சும்மா சொல்லுவாங்க. சும்மா அதுக்கு அவர் பேர் நல்ல டைரக்டருங்க அவர். சதிலீலாவதி டைரக்டர். அவர் தான் பண்ணி வச்சார். 2 பேருக்கும் கல்யாணம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பண்ணி வச்சார். முதல் திருமணம் மறைச்சுதான் வந்து மதுரை மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னு சொன்னீங்க. எந்த ஷூட்டிங் ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இல்லை, பட் ஆனால் புளிமூட்டை ராமசாமின்னு கேள்வி பண்ணியிருக்கேன். அவங்களாம் எங்கள் கம்பெனியில் இருந்தவங்க. அவர் என்ன பண்ணாராம், ஸ்டேஷனில் அது இறங்கும்போது அவர் தான் அந்த ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ணா எப்படி இருக்க,
மைனி ஊரில் எப்படி இருக்கா, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கான்னா, அதே சொல்லாதன்னா சொல்லிட்டார். அப்படி ஓப்பன் பண்ணி அதில் தெரிஞ்சது தான் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு, அவர் ஒய்ஃபை பற்றி தான் கேட்டேன்னு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. வேற அவரு புளி அவர் போட்டு விடுறாரு. கொடுத்துருக்காரு. அவர் யதார்த்தமா கேட்டிருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆன விஷயம்லாம் தெரியாது. அப்படி மாட்டிக்கிட்டாரு. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு மதுரை மாமா வந்து கோச்சிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் இல்ல. பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டாங்க. அதான் அந்த அம்மா ரொம்ப பெருந்தன்மையானவங்க. ரொம்ப ஓ! அப்படிங்களா? அதனால தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க கிட்ட. ஏன்னா நாங்க முன்னாடி ஒரு அவ் தகவல் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்ச காலம் அம்மா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இந்த விஷயத்த நோ, நோ, கேட்டுன்னு. நோ. அப்படி இல்ல. அப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க மதுரை மாமா பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். அம்மா வந்து எந்த கோவம் படல அவங்க. அதெல்லாம் பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே. முதல் திருமணம் தெரிஞ்சும் கூட. அ அவங்க காதல் கதை அவங்க எப்படி அத பத்தி உங்க ஐடியா இருக்கா? அவங்க 2 பேருக்குமான லவ் ஸ்டோரி உங்களுக்கு? ஆமா. அப்ப முதல்ல லவ் பண்ணோனே எங்க பாட்டியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்களாம். நல்லா இல்ல. அவன் பார்த்தா நல்லா இல்ல. வேண்டான்னு. அப்படிலாம் அழுதுட்டே இருப்பாங்களாம். அவர் மேல மதுரை அவ்வளோ ஆசை. மாமாவா? ஆமா. அ. சாப்பிட மாட்டாங்களாம், வைக்க மாட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப மதுரை மாமா என்எஸ்கே ஐயாவுடைய அந்த லவ் பத்தி சொன்னீங்க. உங்க பாட்டி கூட வந்து விருப்பம் இல்ல அதுலலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய தங்கைய திருமணம் அதாவது உங்களுடைய அம்மாவ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அக்கா, தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. ஒரே வீட்ல தாங்க இருந்தாங்க. ஒத்துமையா இருந்தாங்க. இன்னும் கேட்டா எங்க அம்மாவ விட அ மதுரம்மா தான் எங்ககிட்டலாம் ரொம்ப ஆசையாவும், பிரியமாவும் எங்களெல்லாம் வளர்த்து ஒரு குட் அட்வைஸ் குடுக்குறது, அதெல்லாம் அம்மா தான். மதுரம்மா எத்தன தான். பிள்ளைகள் மொத்தம் நீங்க? நாங்க வந்து 7, அங்க ஒரு 4. 7 4 11 பேர் 11 பேர். அப்பாவுக்கு. ஆனா இங்க வீட்ல இருந்தது 7 பேர் நீங்க இருந்தீங்க. ஆமாமா. 7 பேர் மதுரை மாமாவுக்கு பிறந்த குழந்தை தான் இறந்துருச்சு இல்லைங்களா? இறந்துருக்கு. 4 மாசம் இருந்துச்சு. அப்ப இறந்து போச்சு. உங்க 7 பேருமே வந்து அவங்க தான் தன்னோட பிள்ளைங்களா வளர்த்தாங்க. நான் எங்க அம்மா வந்து மதுரம்மாவோட ஓன் சிஸ்டர். ஸோ அவங்கள விட இவங்க தான் எங்கள எடுத்து வளர்த்து, இது பண்றது எல்லாம் பண்ணாங்க. யார் மதுரை மாமா தான் உங்கள ஃபுல்லா வளர்த்தாங்க மதுரம்மா இல்லையா? தான் வளர்த்தது, படிக்க வச்சது. நீ இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றது எல்லாம் அம்மா தான். மதுரம்மா தான். வெளியில யாராவது உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா, நாங்க மதுரம்மா தான் சொல்லுவோம். சின்ன வயசுல எல்லாம். எங்க அம்மா பேர் சொல்லவே மாட்டோம். அந்த மாரி தான் வளர்த்தாங்க அவங்க. மதுரை மாமா வந்து எங்க எல்லாரையுமே அவங்க தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம்னு ஏன் அவங்க அவ்வளோ உறுதியா இருந்தாங்க? உங்க எல்லாருக்குமே நல்லா படிக்க வைக்கணும் அவங்க அப்படின்னு. தான். அவங்க படிப்பு தான் முக்கியம்னு ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் வாரிசுகள் யாரும் திருப்பியும் நடிக்க வரலையே. இப்ப சொன்னீங்க அவங்க பெரியம்மா வீட்ல இருந்து அண்ணா நடிச்சாங்க. மத்தபடி யாருமே நடிக்கலன்னு. யாருக்காவது ஆர்வம் இருந்துச்சா நடிக்கணும்னு சினிமாவுல? விருப்பம் வந்து. யாருக்கும் இல்ல நடிக்கணும். முதல்ல பெரியம்மாவ பத்தியும், அந்த முதல் திருமணம் பத்தியும் அட்டாச்மென்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்பாக்கு அவங்களோட அந்த ஃபேமிலியோட? நல்ல கடைசி வரை அட்டாச்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் அம்மாலாம் ரொம்ப இஷ்டமா இருப்பாங்க. பெரியம்மாலாம் எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ம். பெரியம்மா ரொம்ப இஷ்டமா இருப்பாங்க. நீங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. ஆனா ஒண்ணா அடிக்கடி இல்ல அதான் நீங்க. லீவுக்கு அங்க போயிடுவோம்னு சொல்றேன்ல. அவங்க இருந்தது நாகர்கோயில் சொல்றீங்க. நாகர்கோயில்ல இருந்தாங்க. அவங்களும் இங்க வந்துருவாங்க அடிக்கடி. அண்ணன்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த இப்ப இல்ல. இப்ப ஒருத்தர் இல்ல. நெறைய சம்பாரிச்சாங்க அப்பா. நெறைய தானம் நெறைய பண்ணியிருக்காங்க. சேர்த்து வச்சிருந்தாங்களா அப்பா அந்த காலகட்டத்துல? சேர்த்து வைக்கல. சேர்த்தே வைக்கல. நாம் எல்லாத்தையும் தர்மம் தான் பண்ணாரு. அது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். அவரு கடைசி வரை எல்லாத்தையுமே தர்மம் தான் பண்ணிட்டு போனாரு. இல்ல இப்ப அப்படி ஒரு கணவர் இருக்கும்போது, அம்மாக்கள் எப்படி வந்து அத ஏன்னா அம்மா அவங்களோட தான் சமாளிச்சாங்க. அதான் அம்மா தான் சமாளிச்சாங்க பாவம். எப்படி எப்படியோ சமாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனை எங்க ஃபேமிலி பெருசு. எல்லாம் சமாளிச்சு எங்களெல்லாம் படிக்க வச்சது எல்லாம் மதுரம்மா தான். அதுக்கப்புறம் சொன்னேன்ல எம்ஜிஆர். ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அது தர்மம் தலை காக்குங்களாங்க. கடைசி வரை என் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாருமே அந்த தர்மம் தலை காக்குங்கிறது கரெக்ட்டா இருந்தது. மதுரை வீரன் படத்துல வந்து 2 பேருமே அப்பா, அம்மாவா நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் ஆமா, சாருக்கு. ஆமா, ஆமா. ரொம்ப அந்த எனக்கு படத்த பத்தி பிடிச்ச படங்க அது. அப்படியா? ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காமெடி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எம்ஜிஆருக்கு அப்பா, அம்மாவும் ஆக்ட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அதுல ஏதாவது மெமரீஸ் ஞாபகம் இருக்கா? நீங்க அப்பா ஏதாவது ஷேர் பண்ணது உங்ககிட்ட? இல்ல நீங்க பார்த்த அனுபவம் அந்த ஏதாவது இருக்கா? இது யானை கால்ல வச்சு மிதிச்சுருவாங்கன்னு, அந்த சீன் வந்து வீட்ல எங்ககிட்ட சொன்னாங்க. "இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு இன்ட்ரஸ்டிங் சீனு. யானை கால்லன்னு." உடனே அம்மா, யானை கால் தானே. நம்ம சோமுக்கு இருக்க யானை கால் அதானே" அப்படின்னு. "அடிப்பாவி நிஜமான யானை காலு" அப்படின்னோன தான் பயம் வரும். அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாரு. அது மாரி இந்த மாரி ஒரு சீன் அப்படின்னு. மாரி எப்பாவது வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி நடந்துச்சு. காவேரின்னு ஒரு படத்துல
அப்பா பொம்பளை வேஷம், அம்மா ஆம்பளை வேஷம் போட்டு அதோடயே வந்துட்டாங்க மேக்கப் எங்கிட்டலாம். போடவே வந்துட்டாரு. அது காமிக்கணும்னு. அது மாரி இல்ல பண்ணுவோம். வந்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல. என்ன ஆச்சு? வந்து வந்தவுடனே நாங்க அவருன்னு நெனைக்கல. அப்படியே பெருசா உயரமா அப்படின்னு அது அந்த மேக்கப் வேற ரெட்டா ஒரு மாரி இருக்கும். ஏம்மா எங்க வீட்ல எங்க சின்னம்மா, அம்மா எல்லாம் உட்காந்து பார்த்து பயந்துட்டு யாரோன்னு பார்த்தாங்க. அப்புறம் சிரிக்கிறாரு. "என்ன பயந்துட்டீங்களா?" "அய்யய்யோ! இதுவா?" அப்படின்னு அந்த மாரி டக்குனு யாருக்குமே வந்து அடையாளமே தெரியல. மழைன்னா ரொம்ப இஷ்டம். அந்த சும்மா ரெயின் கோட்ட போட்டு வீட்ட சுத்தி சுத்தி வருவாரு. அது என்னமோ அவருக்கு ரொம்ப இஷ்டம் மழைன்னா. மழை பெஞ்சிருச்சுன்னா சரி போச்சு. அப்ப வருவாரு. கீழ சுத்துவாங்க. மழை பெய்ஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு. வெளிய போயிருவாரு. வெளியில வெளியில வந்து சுத்துவாங்க மழையில. அம்பிகாபதி படத்துல இப்ப என்எஸ்கேயா வந்து மதுரம்மாவ வந்து வர்ணிச்சு பாடுவாங்க. ம். பாட்டுலாம் பாடுவாங்க. அந்த மாரி வீட்ல அம்மாக்கள அப்படி வர்ணிச்சு பாடுறது, இல்ல பசங்கள அப்படி பாடுறதெல்லாம் உண்டா? அம் அப் அம்மாகிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாரு. "சும்மாரியா பசங்கள்லாம் இருக்காங்க" அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. "அட சும்மாதாம்மா வம்புளுக்கு" அப்படின்னு. அதே தான் அந்த படத்துலயும் பார்த்தோம் நாங்க. படத்துலயும் பார்த்து. ம். உங்க கிட்டலாம் அப்படி இப்ப பாடுவாரா? பசங்க பிள்ளைங்க கிட்டலாம் வந்து பாடுறது அந்த மாரிலாம் வந்து ஜாலியா கலாட்டா பண்ணி பாடுவார். சின்ன பசங்ககிட்டலாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடும். ஒரு பாடுனா பசங்க ஆடும். டான்ஸ் ஆடும். அந்த அளவுக்கு தாளம் போட்டு பாடுவாரு. இந்த மாரி ரொம்ப ஜோவியலா இருப்பாரு. கோவம் வந்தாலும் அப்படியே யாருமே நிக்க மாட்டோம். ஓடி போயிடும். அப்படியா? என்னென்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவம் எதுக்கு வரும்? கோவம் வரும்? ஒருத்தர் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா தான் கோவம் வரும். ஓ! வேற எதுக்கும் கோவப்பட மாட்டார். இல்லேங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. "போ போ அப்புறம் வா" அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு தான் கோவம். வேற எதுக்கும் கோவப்பட மாட்டார். பொய் சொல்லக்கூடாது. இந்த வேலைக்காரங்க கூட ஏதாவது பண்ணிட்டு பொய் சொல்லிட்டாங்கன்னா கோவம். பொய் சொல்லாத. உண்மைய சொல்லு. சொல்லி இது பண்ணிக்க. பொய் சொல்லாத. இப்ப தன்னோட படங்கள்ல நீங்க பெண்கள எப்பவுமே வந்து இழிவுபடுத்த இழிவா பேசினது இல்ல, பாலின வேறுபாடு இல்ல அப்படின்லாம் நெறைய அவர் எப்பவும் கடைபிடிச்சிருக்கிறாரு. வீட்ல இருக்குமா? அந்த பாலின வேறுபாடு இருக்குமா எங்கேயாவது? இந்த வேலைய இவங்க தான் செய்யணும். அப்ப அப்பா சமைச்சிருக்காரா என்னைக்காவது வீட்ல அந்த மாரி ஏதாவது அவர் செய்ற வேலைகள்? கிச்சன் பக்கமே போனதில்ல அவரு. ஆஹா. சமைக்கலாம் மாட்டாரு. ஷூட்டிங், பாட்டு எழுதுறது, வந்தவங்களோட பேசுறது. அதுவே பெரிய வேலையாச்சே. என்எஸ்கே ஐயாக்கு அவருடைய வசனங்கள் இப்ப நான் நகைச்சுவையில வந்து சமூக கருத்துக்கள் இருக்கு, பாடல்கள்ல இருக்கு, அதெல்லாம் இருக்கு. மக்கள்கிட்ட போய் சேருது. புரட்சிகரமா இருக்கும் இல்லையா? அவர் பேசுறதெல்லாம். ஆமா. அப்ப வரவேற்பு எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியில? எங்க போனாலும் கூட்டங்க. அது இந்த பாட்டுக்காகவோ, டயலாக்காகவோ இல்லாம தனிப்பட்ட மனுஷன் அவருக்காக. எங்க போனாலும் கூட்டம். இப்படி நீ இறங்கி ரோட்ல இப்படி நின்னுட்டாருன்னா போதும். ஒரு கூட்டம் வந்து. அது அது குறையவே குறையல கடைசி வரை. அப்படியே தான் இருக்கு. ஆனா நேரடி அரசியல்ல அப்பா ஏன் ஈடுபடல அதுல அவரு? அது என்னமோ அவரு ஈடுபடவே இல்ல. அவரு இந்த ம மறைமுகமா ஆனா பொதுக்கூட்டங்கள்ல போய் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நெறைய இல்லையா? அதான் டாக்டர் சீனிவாசன். அந்த கதைய சொல்றீங்களா கொஞ்சம்? டாக்டர் சீனிவாசனும், அண்ணாதுரை 2 பேருமே காஞ்சியில நின்னாங்க. அப்போ அண்ணாதுரை வந்து பேச கூப்பிட்டாரு. எனக்கு நீ வந்து பிரச்சாரம் பண்ணணும். ஓ! கண்டிப்பா வரேன். அப்ப சீனிவாசன் அவரு டாக்டர். அவரும் கூப்பிட்டுருக்காரு. சரி நான் வரேன். 2 பேருக்கும் சேர்த்து வரேன்ட்டாரு. போயிட்டு அப்பா வந்து ஸ்ரீனிவாசன் டாக்டர பத்தியே பேசியிருக்காரு. எப்பேர்ப்பட்ட டாக்டரு? அவரு கைராசி என்ன? உங்களுக்கெல்லாம் அவர தெரியுமான்னு? எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ ராசியானவர். அவர் ஒரு மருந்து குடுத்தா உடனே அடுத்த மருந்து சாப்பிட வேண்டாம். இல்லையான்னு? ஆமா, ஆமான்னு. அப்பேர்ப்பட்ட டாக்டர எதுக்கு நீங்க அனுப்புறீங்க? அவர இங்க வச்சுக்கங்க. இவர அனுப்புங்க. அதனால 2 பேரும் மனசு கோணாம கோணாம. சொல்ட்டாரு. சீனிவாசன் டாக்டர். ஏன்னா பொதுக்கூட்டங்கள்ல பொதுவாமா நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க. பெண்கள இழிவுபடுத்துற மாரி ஒரு வசனம் கூட அப்பா பேசினதே கிடையாது. பொதுக்கூட்டம்ல சினிமால அதான் கிடையாது. சினிமாலயே கிடையாது. பாட்டுல கிடையாது. கிடையாது. பொது மேடைகள்லயுமே ஏன்னா வந்து இப்பயாவது நமக்கு YouTube அது இதுன்னு என்ன பேசினாலும் டக்குன்னு வந்துரும். ஆனா இப்பயுமே கூட நெறைய பேர் அதுக்கு பயந்து பேசாம இருக்காங்க. பட் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி வர வார்த்தைகள்லாம் எடகுடமா இருக்கும். ஆனா அப்பா வந்து அந்த காலத்திலேயே இப்ப சொன்ன மாரி பாருங்க 2 பேர் தெரிஞ்சவங்க தான். யார் மனசு கோணாத மாரி பேசி பேசி எல்லாருக்கும் புடிச்ச மாரி அதே பேசிட்டு மாரி வராரு. அவருக்கு இந்த கல்யாணம் பண்ணா அதுக்கு டவுரி அது பிடிக்காது. அதுக்கு வரதட்சணை சொல்றீங்க. அதுக்குன்னே பணம்னு ஒரு படம் எடுத்தாரு. டவுரி குடுக்கக்கூடாதுன்னு. டவுரி வாங்குறது தப்புங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தாரு.